வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வாட்டர் ஹீட்டர் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஆனா பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் ஹீட்டர் மாதிரி இருக்காது. ரொம்ப அட்வான்ஸ்டான ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்கும். இதுதான் வாட்டர் ஹீட்டரா அப்படின்னு சொல்லி பாக்குற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாட்டர் ஹீட்டர் வீகார்டோட லக்ஸி கியூப் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட்டான வாட்டர் ஹீட்டரை அன்பாக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெட்டியை ஓபன் பண்ணவனே யூசர் மேனுவல், ஒரு சில கார்ட்ஸ், வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஸ்க்ரூவு, வால்வு, டியூப்ஸ்ன்னு சொல்லி பல விஷயங்களை கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு வாட்டர் ஹீட்டரை வெளியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஸ்டைலிஷா இனோவேட்டிவா இருந்துச்சு. ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சு. நார்மலா நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்த வாட்டர் ஹீட்டர் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான வாட்டர் ஹீட்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லக்ஸ் கியூப் வாட்டர் ஹீட்டர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோடனே ஒரு ஸ்பீக்கரை மாட்டி வச்ச மாதிரியோ ரொம்ப அட்வான்ஸ்டான ஏதோ ஒரு பொருளை மாட்டி வச்ச மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீக்கான டிசைனை வந்துட்டு வீகார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ஹீட்டரோட இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டில்ட்டா கொடுத்துருக்கறனால நம்ம ரூம்ல எங்க இருந்தாலும், பாத்ரூம்குள்ள எங்க இருந்தாலும் அங்க என்ன எழுதியிருக்கு, எவ்வளவு சூட்ல நமக்கு தண்ணி வேணும், ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காட்டும். அதெல்லாம் இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிஸ்பிளேக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ வாட்டர் ஹீட்டரோட கீழே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண எல்இடி லைட்னு நான் நினைச்சேன். ஆனால் அதுதான் வந்துட்டு என்டையர் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அது மூலியமா தான் இதெல்லாம் நடக்குதுடா, இவ்வளவு சூடு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட காட்டுது. 40 டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு உள்ள தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ கலர் லைட் வந்துட்டு எரியுது. இதுவே 41 டிகிரில இருந்து 59 டிகிரிக்குள்ள தண்ணி உள்ள சூடு இருந்துச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலர் லைட் எரியுது. இதுவே 60 டிகிரிக்கு மேல வந்துட்டு தண்ணியோட சூடு போச்சு அப்படின்னா லைட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரெட் கலர்ல மாறிடுது. இந்த ஒரு விஷயத்தினால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிற வாட்டர் ஹீட்டர்ல தண்ணி சூடாயிடுச்சா நம்ம கை வச்சு பார்ப்போம். அந்த மாதிரி வந்துட்டு இதுல வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு சூடு இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இந்த லைட்டோட கலரை வச்சே வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங்கை வந்துட்டு இதுல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நமக்கு எந்த சூடுக்கு எந்த மாதிரி லைட்டிங் வேணும் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்மளால சேஞ்ச் பண்ணி நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியும். வீகார்டோட ஸ்மார்ட் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்காகவே ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உள்ளார வந்துட்டு இந்த லைட்டிங் மாத்துறதுக்காகவே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு சில ஆம்பியன்ட் மோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. ஸ்டெடி க்ளோ, ஜென்டில் பிளஷிங், போல்ட் ஃபிளாஷஸ்ன்னு சொல்லி பல மோட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி பல லைட்டிங்கை வந்துட்டு மாத்தி வச்சுக்க முடியும். ஸோ இந்த பிராண்ட் சொல்ற மெயினான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா 38% அதிகமான ஹாட் வாட்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஹீட்டர் மாட்டினா நமக்கு கிடைக்குமாமா. ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் டாக்காக இவங்க சொல்லல. இந்த வீகார்டோட லக்ஸி கியூப் வாட்டர் ஹீட்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்டு தெர்மோக்ளைன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கிற ஒரு வாட்டர் ஹீட்டர். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கோல்ட் அண்ட் ஹாட் வாட்டரை மற்ற நார்மல் ஹீட்டர்ஸை கம்பேர் பண்றப்போ இது பெட்டரா மிக்ஸ் பண்ணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நார்மல் வாட்டர் ஹீட்டர்ல உள்ள வந்துட்டு சுடு தண்ணி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி வெளியே இருந்து பச்சை தண்ணி வந்துட்டு உள்ள போகுது. ஸோ உள்ள இருக்கிற சுடு தண்ணி கூட பச்சை தண்ணி மிக்ஸ் ஆகி வெளியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சூடு கம்மியா வெளியே வரும். இதுவே வந்துட்டு இந்த லக்ஸி கியூப் வாட்டர் ஹீட்டர்ல டேங்கை தனியா இதுக்காகவே இன்ஜினியர் பண்ணிருக்காங்க. கோல்டு வாட்டர் கீழே வழியா பாத்தீங்க அப்படின்னா டிஃப்யூசருக்குள்ள போய் மேல இருக்கிற ஹாட் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாம ஸோ ரெண்டும் சேர்ந்து வெளியே வரும்போது அதிகமான சுடு தண்ணியை நமக்கு கொடுக்கும். ஸோ இதனால அதிகமான சுடு தண்ணி நமக்கு கிடைக்கும். டெம்பரேச்சர் பிளக்சுவேஷன் இல்லாம நார்மலி நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் ஹீட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சூடா வருது, அதுக்கப்புறமா நம்ம அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்போம், அதே சூட்ல வரும்னு சொல்லிட்டு திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா கொதிக்கிற மாதிரி சூடு வரும். ஸோ அந்த மாதிரி இந்த ஹீட்டர்ல ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வாட்டர் ஹீட்டரை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் பல நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சொல்றது வந்துட்டு உண்மைதான். நார்மலான நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கீசர்ல வாட்டர் ஹீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் பிளக்சுவேஷன் இருக்கும். இதுல வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் பிளக்சுவேஷனே இல்லை. ஒரு டெம்பரேச்சர்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 டிகிரி செல்சியஸ்ல தண்ணி வெளியே வருது அப்படின்னா அந்த 40 டிகிரி செல்சியஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணும். இதனால நமக்கு அதிகமான சுடு தண்ணியும் கிடைக்கும். ஸோ நான் பார்த்ததுலயே யூஸ் பண்ணதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் வாட்டர் ஹீட்டர் வந்துட்டு இதுன்னு சொல்லி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சில பேர் வந்துட்டு ஒரே டைமிங்ல குளிப்பாங்க. காலையில 7 மணி தான், இந்த 7 மணிக்கு நேரம் பாத்ரூம்குள்ள போய் டேப் ஓப்பன் பண்ணி குளிப்பாங்க. நான் அந்த மாதிரி குளிக்க மாட்டேன். ஸோ நீங்க அந்த மாதிரி குளிக்கிறவங்களா இருந்தா இந்த வாட்டர் ஹீட்டர் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஷெடியூல் பண்ணிக்கலாம். இந்த டைமுக்கு நான் குளிக்க வரேன், இந்த சூடுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி ஷெடியூல் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைமுக்கு வந்துட்டு வாட்டர் ஹீட்டர் ஆன் ஆகி சூடாகி உங்களுக்கு வந்துட்டு அந்த பைப் நீங்க ஓப்பன் பண்றப்போ தண்ணி கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வாட்டர் ஹீட்டர் போட்டு வெயிட் பண்ணும், எப்போ சூடாகும்னு சொல்லி வெயிட் பண்ணோம். இந்த வாட்டர் ஹீட்டர் நம்ம வைக்கிறப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம போனை யூஸ் பண்ணி இது எல்லாமே செட் பண்ண முடியும். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டா முடிஞ்சிடும். நம்ம வீட்டில் வந்துட்டு யாராவது வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த வாட்டர் ஹீட்டர் நீங்க எங்கேயா உட்காந்து போட்டு கொடுக்குறீங்கன்னா யூஸ் ஆகும். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மைல்டான ஹீட்ல செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீகார்ட் ஆப் பாத்தீங்க அப்படின்னா வைஃபைலயும் வேலை செய்யும், ப்ளூடூத்லயும் வேலை செய்யும். அதனால வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகும்னு சொல்லி பயப்படாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டர் எவ்வளவு வந்துட்டு பவர் கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக ஸ்மார்ட் பிளக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர்ல அப்படி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. உள்ளாரையே பாத்தீங்க அப்படின்னா பில்டிங் எனர்ஜி ட்ராக்கர் இருக்கு.
நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம், அந்த யூஸ் பண்ற எனர்ஜியை பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி பல விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஹீட்டர்ல நம்மளால பண்ண முடியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வாட்டர் ஹீட்டர் எந்த அளவுக்கு டியூரபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நார்மலான நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் ஹீட்டர்லாம் இந்த ஹார்ட் வாட்டருக்கு அதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா சில டைம் உள்ள ட்ரம் கெட்டு போறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த வாட்டர் ஹீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கவலையே வேண்டாம். இதுல இன்காலனி 800 ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கு. இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் ஹீட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது, ஹார்ட் வாட்டரால எந்த பிரச்சனையும் வராது. சோ ஏன் அப்படின்னா இந்த ஹீட்டரோட டேங்க் உள்ள காரசன் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா திக் மெக்னீசியம் அனோட் ராட் கொடுத்திருக்காங்க லாங்கர் லைஃப்காக, டேங்கோட லாங்கர் லைஃப்காக. இந்த வாட்டர் ஹீட்டரோட சர்வீசிங்கும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸி தான். எந்த ஒரு டூலும் யூஸ் பண்ணாம ஃப்ரண்ட் பேனலை இழுத்தோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி ஈஸியா எந்த ஒரு டெக்னீஷியனும் இந்த வாட்டர் ஹீட்டரை சர்வீஸ் பண்ண முடியும். ஆல் இன் ஆல் இந்த லக்ஸி கியூப் வந்துட்டு வெறும் ஹாட் வாட்டருக்காக மட்டும் கிடையாது, கம்ஃபோர்ட், டிசைன், சேஃப்டி, விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்காகவும் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு வாட்டர் ஹீட்டரை உங்க வீட்டுல நீங்க வாங்கி மாட்டிக்கலாம். அதிகமான சுடுதண்ணியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஹீட்டர் கொடுக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.